நேர்காணலுக்கும் இது சாய்கவி சேனல். வரை வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதான்றதை நம்ம ஃபோன் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுள் சர்ச் பாக்ஸில் போய் மேலே இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். அதாவது electoral search.eci.gov.in இப்படி நம்ம டைப் பண்ணால் அடுத்து ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பாருங்கள், இது மாதிரி இதில் அங்கே எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் இருக்குது. அது பக்கத்தில் பாருங்கள் அதே வெப்சைட் அட்ரஸ் இருக்குது நம்ம டைப் பண்ணது. அங்கே வந்து நீங்கள் டச் பண்ணால் அதுக்கடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கேட்குற டீட்டெயிலெலாம் நம்ம ஃபில் பண்ணணும். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்குது. அங்கே செலக்ட் பண்ணோம்னா எல்லா லாங்குவேஜும் காட்டும். அதில் நமக்கு தேவையானது தமிழ், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து தமிழ்னு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே எபிக் டீட்டெயில் கேட்குறாங்க. அந்த கட்டத்தில் யுவர் எபிக் நம்பர்னு இருக்குது. அதில் நமக்கு எஸ்ஐஆர் படிவம் ஒன்று நம்ம கையில் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற அந்த நம்பரே ஐடி நம்பர், அதை டைப் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த படிவம் உங்கள் கையில் இல்லைன்னா ஓட்டர் ஐடியில் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த நம்பரை வந்து அதில் என்னென்ன லெட்டர் இருக்குதோ, கேபிட்டல் லெட்டர்னால் கேபிட்டலில், ஸ்மால் லெட்டர்னால் ஸ்மாலில், அதே மாதிரி டைப் பண்ணி அதில் இருக்கிற நம்பரை சரியாக டைப் பண்ணணும். அது பண்ணிட்ட அப்புறம் கீழே வந்து ஸ்டேட்டுன்னு இருக்குது. அந்த கட்டம் காலியாக தான் இருக்கும். நான் அங்கே செலக்ட் பண்ணிட்டதுனால அதில் தமிழ்நாடுன்னு இருக்குது. அங்கே காலியாக இருக்கும். அப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் லைனாக காட்டிகிட்டே வரும். டி ஆல்பபெட் வரப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தமிழ்நாடுன்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி இதில் இருக்கிற மாதிரி தமிழ்நாடுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா கோடுன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த கேப்சா கோடு தான் எனக்கு வந்தது. XWXBS7. இது அப்படியே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் அப்படியே நம்ம டைப் பண்ணோம். ஒருவேளை அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தால் பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கரை டச் பண்ணால் அதுவே வந்து வாய்ஸில் சொல்லும். XWXBS7 அப்படி சொல்லும். அதை வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம் கீழே. அதுக்கப்புறம் கீழே சர்ச் பண்ணால் நம்முடைய டீட்டெயில் வந்து வந்துடுது. நேமு, அப்புறம் நம்முடைய அப்பா பேரோ அல்லது பாதுகாவலர் நம்ம எப்படி வந்து படிவத்தில் கொடுத்தோமோ அந்த டீட்டெயிலெலாம் அப்படியே வந்துடுது. இடமிருந்து வலமாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். லாஸ்ட்டில் வந்து வியூ டீட்டெயில்னு இருக்குது. அதை டச் பண்ணால் ஒன்றுங்கில் ஒன்று நம்ம எல்லா டீட்டெயிலும் வந்துடுது. அதாவது பேர், வயது, நம்முடைய பாராளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, நம்முடைய வார்டு நம்பரு, நம்முடைய சீரியல் நம்பரு எல்லாமே அதில் வருது. அவ்வளோதான், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி செக் பண்ணிடலாம். ஒரு வேளை பேர் வரலன்னா நேரில் போய் பார்த்து அவங்க கேட்குற ஆவணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து இதில் வந்து பட்டியலில் நம்ம பேர் வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.